வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். முதல் செய்தி, அஜித்குமார் கொலை வழக்கில் 4 காவல்துறை அதிகாரிகளுக்கு கோர்ட்டு சம்மன் அனுப்பியிருக்கு. மதுரை மாவட்ட நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது முதல் செய்தி. அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, இப்போ தான் முதல்ல ஏன்னா நிகிதாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படி இது வந்து பொய் வழக்குங்கிறதே கோர்ட்டில் தான் சொன்னாங்க. இப்போ நிகிதாவுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க. இப்போ 4 காவல்துறை அதிகாரிகள். அதில் வேடிக்கை என்னென்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. நம்ம எதிர்பார்த்தது டாப் ஆலியா இல்லையா, மேலே இருக்கிறவன் யார், அவனால் தான் எப்போவுமே காவல்துறை என்ன பண்ணுவான்னா, மேலே இருக்கிற அதிகாரி என்ன சொன்னாலும் கேட்பான், இல்லைன்னா அவனுக்கு வேலை போயிடும், அவங்க கொண்டு போய் சேர்ப்போம். இதில் எப்படின்னா, போலீஸில் நீங்கள் காவல்துறையில் இந்த போலீஸ்காரங்கள்லாம் பரிதாபமாக இருக்கும். சேவ் பண்ணுறத பக்கெட்லேயே பையிலேயே வச்சுருப்பான் எப்போவும். ஏன்னா காலையில் அதிகாரி கூப்பிட்றாருன்னா ஷேவ் பண்ணாமல் போனால் சார்ஜு, ஷேவ் பண்ணாமல் போகக்கூடாது. இப்போ பூரா எல்லாம் தாடி வச்சுருக்காங்கல்ல, போலீஸில் தாடியெல்லாம் வைக்க முடியாது. அப்போல்லாம் நாங்கள் இருக்கும்போது வேகமாக காலையில் 7 மணிக்கு ஷேவ் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டால், டிஎஸ்பி கூப்பிட்றாரு சார், ஷேவ் பண்ணாமல் போனால் சார்ஜ் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, யூனிஃபார்மை வந்து நீங்கள் தேய்க்காமல் கொஞ்சம் சுருங்கல் இருந்தால் சார்ஜ், அந்த ஷூவுக்கு பாலிஷ் போடலன்னா சார்ஜ், ஒழுங்காக சலிட்டு அடிக்கலைன்னா சார்ஜ். இப்படி அடிமைகள் மாதிரி நடத்துவாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலதிகாரி தான் கடவுள். அவன் சொல்லிட்டானா நாளைக்கு காலையில் வீட்டில் வந்து நம்மளை கைது பண்ணிட்டு போயிடுவான். ஏன் என்னதான் கேட்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு தான் கடவுள் இந்த நாட்டுக்கு. இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸு, போலீஸுக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து பறித்து இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தால் கோர்ட்டு தலையிடக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே இவர்கள் வந்து அந்த பதவியை தப்பாக பயன்படுத்தினது. மேலதிகாரி யாராக இருந்தாலும் அவ்வளோதான். சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னு வைங்க, கொம்பனாக இருந்தாலும் சரி பிரித்து உள்ள போட்டுடலாம். மன்னிச்சுக்கோங்க சார்மா, எங்களை மாதிரி ஆள்கிட்ட மன்னிச்சுக்கோங்கிறான். ரிட்டையர்டு டிஜிபி நடராஜன், அவர் டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் மேலேயே ஸ்டாலின் சொல்லி வழக்கு போட்டாங்க. நல்ல வேலை அவரை கைது பண்ணலை. அதுக்குள்ளே சரி அவர் ரிட்டையர் ஆகிட்டார், கைது பண்ண வேணாம் அப்படின்னு விட்டாங்க. அதனால் இவ்வளோ மோசமாக இருக்கும் காவல்துறை. அதனால் இத்தனைக்கும் காரணம் மேலே இருக்கிறவங்க தான், அவங்கள தான் பிடிச்சி உள்ளே போடணுங்கிறது தான் நம்முடைய விவாதம். எத்தனை தடவை பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மன் யாருக்கு போயிருக்கு தெரியுமா, 2 தலைமை காவலர், ஹெட் கான்ஸ்டபிள், ஏட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க, 2 ஏட்டையாங்களுக்கு போயிருக்கு சம்மன், ஒரு எஸ்ஐக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிஎஸ்பிக்கு போயிருக்கு. அப்போ மொத்தம் 4 பேருக்கு போயிருக்கு. டிஎஸ்பிக்கு மேலே போக மாட்டேங்குதா, டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிறவன் தானே குற்றவாளி. டிஎஸ்பி மேலே இருந்து வந்துட்டா சரிங்கய்யா அனுப்பி சொல்ல போட்டுடலாம். டிஎஸ்பிக்கு மேலே கொடுத்தாரு யார். இப்போ பார்த்தீங்கன்னா நக்கீரன் சேனல் ஒன்று இருக்குது, யூடியூப் சேனல், அவங்க திமுக ஆதரவு சேனல். அதில் அவங்களுடைய நக்கீரன் நிறுவராக இருந்தவர் அவரே ஒரு பேட்டி ஓப்பனாக கொடுத்துருக்காரு நேற்று. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிக்கிதா அந்த இதில் மேல் இடத்துல தலையிட்டது யார் அப்படின்னு அவர் வீடியோவில் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்களோட பிஏவான், அந்த பிஏ வந்து நகிதாவுக்கு வேண்டியவங்களாம். அந்த பிஏ தான் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதை யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு, உதயச்சந்திரனா, ஸ்டாலினுடைய செக்ரட்டரி ஐஏஎஸ், அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உதயச்சந்திரன் வந்து ஏடிஜிபி டேவிட் ஆசீர்வாதம், அவர்கிட்ட சொன்னார், அவர் தான் டிஎஸ்பிகிட்ட சொன்னார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த இது நான் எதுக்கு பேரை அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, அந்த இவங்களே பேசியிருக்காங்க பேரை சொல்லி. அப்போ அவர் சொல்கிறதுலேருந்து டிஎஸ்பிக்கு மேலே ஒரு ஏடிஜிபி, ஒரு செக்ரட்டரி டு ஒரு அரசாங்கத்துக்கு, சிஎம்முக்கு வந்து முதலமைச்சருக்கு உதவியாளராக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி, அதுக்கப்புறம் ஸ்டாலினோட பிஏ பேரையும் சொல்கிறார், பிஏவாக இருந்தவர். இவங்க 3 பேர் தான். அதில் ஸ்டாலினோட பிஏவுக்கு வந்து நிகிதா ரொம்ப வேண்டியவங்க. அவங்க சொல்லித்தான் அந்த கோயிலுக்கே போனாங்க அந்தவங்க. ஏன்னா அவருடைய குலதெய்வம் ஸ்டாலின் பிஏவோட குலதெய்வம். அப்போ இவ்வளோ விஷயத்த சொன்னால் ஏன் அந்த மேலே 3 பேர்த்துக்கு போகலை, ஸ்டாலின் பிஏவை ஏன் பிடிக்கலை கேளுங்க. ஸ்டாலின் பிஏவுக்கு வந்து வெறும் ஸ்டாலின் பிஏ தான் சொன்னாரா, ஸ்டாலின் சொல்லி பிஏ சொன்னாரா, அதை விசாரிக்கணும்ல. அதுக்கடுத்தது உதயச்சந்திரன் தான் அவர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன பதில், ஏடிஜிபி சொன்னார். அப்போ இவங்கெல்லாம் தப்பிச்சிடுறாங்கல்ல. கடைசி இழிச்சவாயம் மாட்டினவன் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, போலீஸ்காரன், இவங்கள தானே பிடிச்சிருக்காங்க.
அதனால் இப்போ இவங்க 4 பேர்த்துக்கு தான் மறுபடியும் சம்மன் வந்து கோர்ட்லேருந்து வந்திருக்கு. எங்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலிடத்தில் இருப்பவர்களை பிடிச்சி உள்ளே தள்ளணும் நிரூபிக்கப்பட்டால். இப்போ இவங்க என்ன பண்ணணும், கோர்ட்டு இவங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். உன்னை தூண்டி விட்டது யார், உனக்கு மேலே இருந்து சொன்னது, குறிப்பாக அந்த டிஎஸ்பிக்கு உனக்கு மேலே சொன்னது யார், அவர் வாக்குமூலத்தை பதிவு செய்யணும். அவர்கிட்ட கிளீனாக சொல்லிடணும். கோர்ட்டில் பொய்யான வாக்குமூலம் கொடுத்தா பெர்ஜுரி, அதுக்கு தனி சிறை தண்டனை. உண்மையை சொல்லுன்னு கேட்டு ஒவ்வொருத்தரையும் இவருடைய வாக்குமூலத்தை வாங்கி குற்றப்பத்திரிக்கையில் இவங்களெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் நாளைக்கு வந்து இந்த மேலிடத்தில் இருக்கிறவன் திருந்துவான். எவனை பார்த்தாலும் கைது பண்ண அடின்னு சொல்கிற அந்த மனப்பான்மை காவல்துறையை விட்டு போகும். அப்படி யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. என்ன கொலை பண்ணுற அளவுக்கு அடிக்கிறான்னா ட்ரைனிங்கே சரியில்லை. எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா காவல்துறையில் ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ், அதாவது நகையை திருடிட்டு உண்மையை மறைப்பான் அவன் அடி, கொலை பண்ணிவிட்டு உண்மையை மறைப்பான், உண்மையை வரவழைக்கிறதுக்காக அடிப்பான். இதுதான் காவல்துறையில் இருக்கிறது. போகிறவன் வரவனெல்லாம் அடிக்கிறான். வாட்ச்மேனை போட்டு கொலை பண்ணுறான்னா இப்போ என்ன போலீஸ் ட்ரைனிங்கே தப்பாக இருக்குல்ல. எல்லாத்தையும் காலி பண்ணணுங்கிறேன். ஆட்சி மாற்றம் நல்ல ஆட்சி, நல்ல முதலமைச்சர் வந்தால் காவல்துறையை க்ளீன் பண்ணிடலாம். அதை முதல்ல செய்யணும். அதனால் 4 பேர் போதாது, போலீஸ்காரவங்க 4 பேர், மேலிடத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரையும் குற்றவாளியாக சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. சிபிஐ இதை செய்யலைனாலும் அவங்களுக்கு அழுத்தம் வந்தாலும் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் டிஎஸ்பியுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி மற்றவங்களையும் குற்றவாளியாக உள்ளே சேருங்க, அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது அஜித் கொலை வழக்கில் இன்றைக்கி வந்த லேட்டஸ்ட் நியூஸ் இது. இதில் வந்து நீங்கள் இப்படி பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அடுத்தது அரசியல். அரசியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காங்கிரஸ் திமுக 2 பேர்த்துக்கு இன்னும் இழுவலியில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் ராகுல் காந்தி ரொம்ப கோவிச்சிட்டாராம். என்னென்னா, டிசம்பர் 15ஆம் தேதியே கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் கமிட்டி அமைத்து விட்டோம், ஆனால் ஸ்டாலின் இன்னும் கமிட்டி அமைக்கலை. அப்படின்னா அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுது எங்கள் கூட்டணியோட. அப்போ எதுக்கு அவர்கிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டாலின் இன்னும் கமிட்டி அமைக்கலை. ஒரு நம்ப தகுந்த செய்தி என்ன வருதுன்னா, ஸ்டாலின் வேணும்னு தான் கமிட்டி அமைக்கலையா. அவருக்கு வந்து அத்தனை ரிப்போர்ட்டும் நாளாக விஜய்க்கு ஆதரவு கூட்டிகிட்டு போகுது. சென்னையில் 14 தொகுதி 16 தொகுதி மொத்தம் 16 தொகுதியிலேயே மண்ணை கவுது திமுகன்னு ரிசல்ட் வந்துருக்கு. வித்தியாசம் எங்கெங்கே போகுது. அண்ணா நகர் பெரிய தொகுதி, அவங்களோட கோட்டை. கருணாநிதி அங்கே தான் நிற்பார், ஆற்காடு வீராசாமி அங்கே தான் நிற்பார். அங்கேயே மண்ணை கவுது திமுகன்னு ரிப்போர்ட் வந்துருக்கு. திமுகவின் ஆணி வேலை அசைஞ்சு போச்சுன்னு ரிப்போர்ட் வந்துருக்கு. அதனால் அசந்து உக்காந்துட்டார். அப்புறம் இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்களாம், உளவுத்துறையும், அது மத்திய உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்க, சென்னையில் 0 திமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மாநில உளவுத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு கூடுனதுக்கு காரணம் திமுக தான். கரூர் விஷயத்தில் நீங்கள் நடந்து கொண்ட முறையில் மக்களுக்கு உங்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பு வந்துருச்சு. அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு செல்வாக்கு அவருக்கு கூடியிருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது, இவங்க தான் சேர்ந்து அவரை பயமுறுத்தி ஓட வைக்கணும்னு செஞ்சாங்க. அது இவங்களுக்கே மிஸ்ஃபயர் ஆகி இவங்க பக்கமே திரும்பிடுச்சு. ஆக இப்போ ஒன்றுமே இல்லை. அதனால் ஸ்டாலின் ரொம்ப ரகசியமாக என்ன முடிவு எடுத்திருக்காரா, நம்ம வந்து 20 வருமோ 30 வருமோ தெரியாது. காங்கிரஸை நம்ம கூட சேர்ந்து அவங்களுக்கு 30 சீட்டு கொடுத்தா 3 வருவாங்களோ 4 வருவாங்களோ தெரியாது. இப்போவே 4 என்னமோ தானே இருக்காங்க, 4-5 இருக்காங்க. அதனால் ஒரு ஐடியா பண்ணிடலாம், நம்ம காங்கிரஸ் அப்படியே ஒதுக்குற மாதிரி ஒதுக்கலாம். காங்கிரஸ் போய் விஜய் கட்சியில் வந்து கூட்டணி வச்சுக்கட்டும். 70 சீட்டு கேட்குறாங்க. ஒருவேளை 70க்கு 70 ஜெயிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஒரு 30-35 ஜெயித்தோம்னா ஆட்சி அமைக்கும் போது காங்கிரஸை நம்ம பக்கம் இழுத்து அவங்களோட கூட்டணி ஆட்சி அமைச்சிடலான்னு முடிவு பண்ணி ரகசியமாக வச்சுருக்காங்க. காங்கிரஸுக்கே சொல்லலையா அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதனால தான் அவர் கூட்டணிக்கு இப்போ கமிட்டியே அமைக்காமல் விட்டு பிடிங்கப்பா, காங்கிரஸ் அந்த பக்கமே போகட்டும், நம்ம பக்கம் 4-5 ஜெயிக்க மாட்டோம், அங்கே போனால் 60-70 ஜெயிச்சோம், ஏதோ நம்ம ஒரு 30-35 வந்தால் சோனியா காந்தி ஆச்சு சொல்லிவிட்டு நம்மளே முதலமைச்சராக வந்துட்டு காங்கிரஸ் ஒரு 10 மந்திரியை கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சதித்திட்டம் போட்டுருக்கிறதா அவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி வரும்.
அதனால் விஜய்க்கு நாங்கள் சொல்கிற அறிவுரை என்னென்னா, காங்கிரஸோட கூட்டணியே வைக்காதீங்க. நீங்கள் மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சா 5 சீட்டு 10 சீட்டுக்கு உள்ள சீட்டு கொடுக்குற கட்சிகளோட மட்டும் கூட்டணி வைங்க. சின்ன சின்ன கட்சிகளோட. காங்கிரஸ் மாதிரி பெரிய கட்சிக்கு போனீங்கன்னா, கூட்டணி வச்சிங்கன்னா உங்களை வச்சு ஜெயிச்சுட்டு பின்னாடி திமுக அதை யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். காங்கிரஸுடன் கூட்டணி தேவையில்லை. வச்சிங்கன்னா மேலே பெரிய சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 70 சீட்லாம் கொடுக்காதீங்க. அப்படிங்க 5 சீட் 10 சீட் சின்ன சின்ன கட்சிகள் சேர்த்து கொள்ளலாம். இதுக்கிடையில் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்போ விருப்ப மனு வாங்கினாங்களே டிவிகேல 2 கோடி ரூபாய்க்கு டிடி எடுக்க சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி வந்து. அது விஜய்க்கு தெரிஞ்சு புஷி ஆனந்தை கூப்பிட்டு சத்தம் போட்டார். ஏன் நீங்கள் பணம் வாங்குறீங்க? எப்போவுமே இந்த இடையில இருக்கிற புரோக்கருங்க தான் கெடுப்பாங்க. புஷி ஆனந்த் நான் சொல்ல விறகு கடை வச்சுருந்தா இல்லை, அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? அரசியல் ஞானம் 0. அவர் என்ன சொல்லியிருக்காரு, செலவுக்கு பணம் வேணும், அவங்கவுங்க கட்சிக்கு டொனேஷனாக ஒரு கோடியாச்சும் வாங்கலாம்னு சொன்னதாக கேள்வி. 1 கோடியை கூட போட்டியிடவன்ட்ட நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடையது. அங்கே தான் ஊழல் ஆரம்பிக்குது. அங்கே 1 பைசா வாங்காதீங்க. வேறு வெளியாட்கள்கிட்ட டொனேஷனை வாங்கி எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுங்க. கட்சிக்காரனை செலவு கூட பண்ண விடாதீங்க. டொனேஷன் அவன்கிட்ட இருந்து வாங்காதீங்க. எம்எல்ஏ வேட்பாளர்கிட்ட இருந்து வாங்காதீங்க. அதே மாதிரி செலவு பண்ணிட்டு தான் அவனை செலவு பண்ண விடாதீங்க. வெளியில் பணக்காரங்கிட்ட நீங்கள் டொனேஷனை வாங்கி நீங்கள் செலவு பண்ணுங்கள். 1 கோடியே வாங்குறதே தப்பான அணுகுமுறை. கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க தப்பாக உங்களை வழிநடத்தி செல்கிறாங்க. மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரும்பான்மையாக கூட்டிகிட்டு போகுதுங்கிறது பல சர்வே ரிப்போர்ட் வருது. அதனால் பணத்தை எந்த காரணம் கொண்டும் விஜய் போட்டியிடுபவர்களிடம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜய் விஷயத்தில் நம்ம சொல்ல வேண்டிய பதிய வேண்டிய முக்கியமான கருத்து. அடுத்த டிஜிபி யார்? அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஸ்டாலினால தான். அடுத்த டிஜிபி யார்? சீமா அகர்வால் தான் மூத்தவங்க பணியில். அவங்கள போட்டு போயிடலாம். இல்லைன்னா சந்தீப் ராத்தூர், அவர் பட்டியலத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அவர் கமிஷனராகவும் இருந்தார். எனக்கு தெரியும் அவர் நேர்மையான அதிகாரி, நல்ல அதிகாரி. அவரையும் கொடுக்காம அடுத்து ராஜீவ்குமார்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் கொடுக்காம போட்டாங்க. இது முதல்ல நாங்கள்லாம் வழக்கு போடும்போது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய தேர்வு ஆணையத்திலிருந்து கேட்டாங்க, இந்த மாதிரி உடனே அனுப்புங்க லிஸ்ட்டு. 3 பேர் லிஸ்ட்டு அனுப்புனாங்க. இதே ஸ்டாலின். அதில் இந்த 3 பேரும் சீமா அகர்வால், சந்தீப் ராத்தூர், ராஜீவ்குமார் இவங்க அனுப்புனாங்க. உடனே அவங்க அனுமதி கொடுத்து போடலாம்னு கொடுத்துட்டாங்க. 3 பேர் கொண்டு அதை இப்போ போடாமல் வச்சுருக்காங்க. ஏன் வச்சுருக்காங்க தெரியுமா? இந்த 3 பேர் மேலேயும் சார்ஜை கொடுத்து இவர்களுக்கு சார்ஜ் கொடுத்துட்டோம். எவ்வளவு இது மாதிரி ஒரு அட்டூழியம் எங்கேயுமே பாவம். ப்ரமோஷன் வரும்போது சார்ஜை கொடுத்துட்டு வச்சாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க மத்திய தேர்வு ஆணையத்தை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க 3 பேர் அனுப்புனாங்க, நாங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டோம், திருப்பி இவங்களுக்கு வேண்டியவங்களை போடணுன்னு போடாமல் வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 1 வாரம் டைம், 3 பேர் சார்ஜ் கொடுத்துனா என்னமோ சொல்கிறீங்கல்ல, அடுத்த 3 பேர் யாரை போடணுங்கிற லிஸ்ட்டை நீ தெரிவிக்கணும் கோர்ட்டில்ன்ட்டாங்க. இவங்க எதை தெரிவித்தாலும் உச்ச நீதிமன்றம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அவங்க 3 பேரை விட்ட? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க கேட்பாங்கல்ல. அதனால் இன்னும் கேவலப்பட போகிறாங்க, என்ன அசிங்கப்பட போகிறாங்க. அவங்க எது என்னென்னா அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். தேர்தல் அறிவிப்பு வந்துட்டால் இவங்க ஆளே போட முடியாது. அது தேர்தலுக்கு அப்புறம் தான். அப்போ வேறு ஒரு முதலமைச்சர் தான் போடுவார். நீங்கள் பண்ணின அட்டூழியத்துக்கு உங்கள் கையால் புது டிஜிபி வேணாயா? புது ஆள் வர்றவங்க யார் வந்தாலும் சரியா, எடப்பாடி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, புதுசாக வர்றவங்க போடட்டும், மனசாட்சியுடன் பண்ணட்டும். அதனால் உச்சநீதிமன்றம் தேர்தல் வர பொறுத்து ஒரு புதிய முதலமைச்சரிடம் இந்த பணியை கொடுங்க. அப்போ தான் மனசாட்சியுடன் அவர்கள் செயல்படுவார்கள். எனக்கே வயலில் எரியுத அந்த 3 பேருக்கு எப்படி இருக்கும்? 33 வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா தப்பு பண்ணோம்? நாங்கள் யார்கிட்டயாச்சும் லஞ்சம் வாங்கினோமா? இல்லை வேறு பணியில் தப்பு பண்ணோமா? உங்கள் கட்சிக்கு வேண்டிய ஒருத்தரை எங்களுக்கு பின்னாடி வந்தவரை ஒரு டிஜிபியாக போடுறதுக்காக எங்கள் வயிற்றுச்சலை குற்றங்களேன்னு அவர்கள் வயிற்றுச்சலை உங்களை தண்டனை கொடுத்துரும். அதனால்
புதிய முதலமைச்சர் வந்து புதிய டிஜிபியை போட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அடுத்தது இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கடைசி நேரம் இன்றைக்கி தான் பரீட்சை. காலையில் எல்லாம் வந்து ஹால் டிக்கெட்டோடு வந்து நிற்கிறாங்க. தேர்வு ரத்துங்கிறாங்க. எல்லாம் குதிச்சு போயிட்டாங்க. மொத்தம் கலந்துக்கிற பொழுது 6000 பேருக்கு ஒரு 10 பரீட்சை வைக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு இது இல்லையா, திறமை இல்லையா அரசியல்வாதிகளுக்கு? ஏன் அவங்க தத்துனா எல்லாம் வேண்டியவனை போடணும். 6000 பேருக்கு நீங்கள் பரீட்சை வச்சிங்கன்னா அவன் பூரா தகுதியில் நல்லா எழுதுவான். அப்போ நல்லா எழுதணுனுக்கு மார்க் போடணும். அதை திருத்தணும்னா கோர்ட்டுக்கு போயிடுவான். அதனால் நிறைய பேர்கிட்ட பணமும் வாங்கியிருப்பான் கட்சிக்காரன். இது அவங்கள பரீட்சை வச்சாலே பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக இது செய்யப்பட்ட சதி திட்டமா அப்படிங்கிறது புரியல. ஏன்னா நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு சர்வீஸ் கமிஷனுக்கு தேர்தலில் போய் ரத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றுமே நிர்வாகத்தை நடத்த தெரியல. அப்படின்னா சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் திறமை இல்லாதவங்களா? ஏன் ரத்தாச்சு அப்படின்னா சர்வீஸ் கமிஷனில் எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு சேர்மன் தலைவர் பதவி இருக்குது. அவருக்கு கீழே மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு 10 பேருக்கு மேலே இருக்காங்க. இவங்க தான் நிர்வாகத்தை நடத்துவாங்க. அந்த காலத்தில் நான் எம்ஜிஆர் காலத்தில் யாரை போட்டாருன்னா மகாதேவன் ஆர்மியில் பெரிய ஒரு இதுவாக இருந்த ஒரு பதவியில் கேப்டன் மகாதேவன் ஏதோ சொல்லுவாங்க. மகாதேவன் எம்ஜிஆர் என்ன பண்ணார், சர்வீஸ் கமிஷனுக்கு சேர்மன் போடணுன்னு அவர்கிட்ட ஒரு ஃபைல் போச்சு. வாங்கி பார்த்தாரு, யாரை போடலாம்? எல்லாம் சொன்னாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் சார் போடுவாங்க, ரிட்டையரான ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுவாங்க, இல்லை நீதிபதிகளை போடுவாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அந்த மாதிரி நீங்கள் யார் வேணாலும் போடலாம். அப்போ முதலமைச்சருக்கு தான் அதிகாரமா? ஆமாம், அதிகாரம். போலீஸை விட, ஐஏஎஸை விட, நீதிபதிகளை விட ஆர்மியில் இருந்தவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. ஒரு ஆர்மியில் உயர் அதிகாரி ஒருத்தரை போடுவோம் அப்படின்னு சொல்லி மகாதேவன்கிறவரை கூப்பிட்டு நீங்கள் உங்களை போட போகிறேன் விருப்பமானோன்னா அவர் சரின்ட்டு உடனே ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியை, உயர் அதிகாரியை டிஎன்பிசியில் எம்ஜிஆர் போட்டார். ஆனால் தலையீடுங்கிறதே இல்லை. ரெக்கமெண்டேஷன் வருமே, நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் கூட உங்கள் சொந்தத்திலேருந்து வருவாங்க, மாமா நான் வந்து பரீட்சை எழுதியிருக்கேன் டிஎன்பிசியில் வாங்கி கொடுங்க அம்மா முதலமைச்சர். உடனே முதலமைச்சர் யாருக்கு ஃபோன் பண்ணணும்? சேர்மன் தலைவருக்கு ஃபோன் பண்ணணும். அவர் நினச்சா தான் போட முடியும். அவருக்கு கீழே 10 உறுப்பினர்கள். உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், அவர் ஆர்மியிலேருந்து நேர்மையான உடனே தான் அவரை போட்டுருக்கோம், அவருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுட்டார். அவராக திறமையின் அடிப்படையில் போடட்டும். இன்றைக்கி இருக்கிற பட்டதாரிகள், படித்தவர்கள், சர்வீஸ் கமிஷன் எழுதுகிறவங்கெல்லாம் இதை நல்லா கேட்டுக்காங்க. நம்ம நாடு எப்படி இருந்தது தமிழ்நாடு, அதுக்கப்புறம் எப்படி குட்டிச்ச வராச்சு. இவங்களை திட்டுறதுக்காக நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு கோபம் வருது எங்களத்தில், உங்களை திட்டுவதற்காக சொல்லலைப்பா, நடந்த விஷயத்தை சொல்கிறோம். இதுதான் சொல்லிட்டேன். இல்லை எது உண்மையாக அதை சொல்லாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோவிச்சுக்கிட்டா கோவிச்சுக்க, அதுதான் இது இப்போ நடந்தது. முன்னாடி இராணுவ அதிகாரியை போட்டார், ரெக்கமெண்டேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த நேரத்தில் தான் முன்னாள் அமைச்சர் கக்கனை வந்து அவர் பார்க்குறாரு எம்ஜிஆர் மதுரை ஆஸ்பத்திரியில். தரையில் உட்காந்து பாய விரிச்சிருந்தார் முன்னாள் மந்திரி. இவருக்கு எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கக்கன் மேலே அவருக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. இவ்வளோ நேர்மையாக மந்திரியாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி கக்கன் தோக்குறார். இந்த கூட்டம் பூரா, இந்த திராவிட கூட்டம் பூரா பாவம் அவரை போய் கக்கன் என்னாச்சு, கருப்பட்டி வரை என்னாச்சுன்னு ஒரு இதை போட்டான். சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கக்கன்னா யாருன்னு தெரியும். காமராஜர் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சு, கக்கன் என்னாச்சு, கரும்பு விலை என்னாச்சுன்னு ரைமிங்கில் கருணாநிதி எழுதி கொடுத்தாரு. எல்லா பயிலும் சின்ன பயிலும் முதற்கொண்டு கக்கனுடைய அருமை தெரியாமல் போட்டான். போட்ட உடனே கக்கன் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று கொண்டு இருக்கிறார். எண்ணிக்கிட்டு இருக்காங்க, மந்திரியாக உட்காந்துருக்காரு. அப்போ ரேடியோ, அப்போல்லாம் டெலிவிஷனில் மொபைல் ஃபோன் இல்லை. கக்கன் கேட்குறாரு, என்னப்பா என் நிலைமை? ஐயா நீங்கள் மிக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று கொண்டு இருக்கிறீர்கள். அப்படியா அப்படின்ட்டு இவரை கூப்பிட்டார், பிஏவை. அப்போ பிஏவை நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா. இல்லையா இன்னும் ரிசல்ட் வரல. எப்பா இவ்வளோ வித்தியாசத்தில் நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? இந்த மந்திரி சீட்டில் நான் இன்னியும் உட்கார்றது அழகில்லப்பா. அதனால நான் சொல்கிறத கேளுப்பா பிஏ, எல்லா இதையும் பொறுப்பையும் உன் கையில் ஒப்படைச்சி கொடுத்துட்றேன். ஆஃபீஸில் இவ்வளோ ஃபைல் இருக்க உன் கையில் கொடுத்துட்றேன்.
எல்லாத்தையும் நீ வாங்கிக்க அப்படின்ட்டு கையெழுத்து வாங்கிட்டார். இவரும் கையெழுத்து போட்டார். ஏன்னா அப்போல்லாம் விடிய காலம்தான் எண்ணுவாங்க, விடிய காலம்தான் ரிசல்ட் வரும். அப்போல்லாம் ஓட்டு சீட்டு இல்லை, ரிசல்ட் வரும். இவர் 2-3 மணிக்கே இதை கட்டி பிஏட்டை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு வண்டி சாவி இருக்குல்ல, கார், அரசாங்க கார், அந்த சாவியவும் பிஏட்டை கொடுத்துட்டார். டிரைவரை கூப்பிட்டார். இன்னிலேருந்து நான் மந்திரி இல்லைப்பா, நான் தோக்க போகிறேன், அதனால் நீ இன்னமே எனக்கு டிரைவர் வேலை பார்க்க வேணாம், நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன்ட்டு கிளம்புறேன். அப்போ டிரைவர் சொல்கிறேன், ஐயா பஸ் ஸ்டாண்டு வர உங்களை வண்டியில் வந்து விடுறேன் ஐயாங்கிறான். நான் மந்திரியில் மந்திரி இன்னமே மந்திரியே இல்லையப்பா, நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன், அரசாங்க காரில் நான் எப்படி வரலாம், எப்படி நீ எதிர்பார்க்குற, வேணாம் நான் நடந்தே போகிறேன்னு சொல்லி அவர் நடந்து போகிறார். எங்கே? பஸ் ஸ்டாண்டுக்கு. ஒரு பையை தூக்கிட்டு காலில் பார்க்குறாங்க ரப்பர் செருப்பு. இன்றைக்கி இருக்கிற மந்திரி இவங்களெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வெறி எரியுது. ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளை அடிச்சுட்டு முதலீடு பண்ணிக்கிட்டு இந்த கேனர்லாம் பாருங்கள், 1050 கோடி வேலைக்கெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. இந்த இப்போ இன்றைக்கி நியூஸ் வருது, திருவண்ணாமலையில் ஈசன் கோயிலில் ஆட்களை போடணுமா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் 8 லட்சம் 10 லட்சம். நமக்கு தெரிய வேண்டியது வாங்கினது ஏவா வேலுவா இல்லை இந்த விரா அறநிலையத்துறை அமைச்சரா? அப்போ என்ன அர்த்தம் ஆகுது? எப்படி ஆளுங்க வந்துட்டாங்க பாருங்கள். கக்கன் மாதிரி இருந்தால ரப்பர் செருப்பை போட்டு பையை தூக்கிட்டு போன ஆள் இருக்கிற போது கோடிக்கணக்கில் கொள்ளை எரிச்சுக்கிட்டு மணல் கொள்ளையும் இது எரிச்சுட்டு இருந்தால் இது என்ன நாடாடு சுடுகாடு? கடவுளுக்கே கண்ணு இல்லை. அன்றைக்கி ரப்பர் செருப்பை போட்டு அப்படியே நடந்து போனார். போன உடனே அங்கே ஒரு பஸ்ஸு நின்றுது, எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது. பஸ்ஸில் போய் உக்காந்துட்டார். அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் பஸ்ஸில் வந்து பார்க்குறாரு, இவர் கக்கன் மாதிரி தெரியுதா, மந்திரியாச்சே ஏன் பஸ்ஸில் வந்தார்? ஐயா நீங்கள் கக்கனான்னு கேட்குறாரு அவர். ஆமாம் கக்கன் தான்ப்பா. என்னையா பஸ்ஸில் வரீங்க? ஆமாம் நான் தோற்றுக்கிட்டு இருக்கேன்ப்பா, அரசாங்க காரில் நான் எப்படி வர்றது, அதுதான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு ஒன்று அவர் சொன்னவர். என்னையா காலையில் தானே ஐயா ரிசல்ட் வரேன், அது வரை இருக்கிறவன் இல்லை, என்றைக்கு நான் தோல்வின்னு தெரிஞ்சு சோப்படக்கூடாதுன்னு போனேன். இவர் தான் கக்கன். அப்படி அப்பழுக்கற்ற கக்கன் எம்ஜிஆர் முதல்வராகி அப்படி நடந்து வர யாரோ ஒரு அதிமுக தொண்டர் தாக்கப்பட்டுட்டாங்கன்னு மதுரையில் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அவரை பார்க்க போகிற ஒரு கக்கனை பார்க்க. கக்கன் வந்து ஒரு பாயை விரித்து தரையில் சட்டை இல்லாமல் உட்காந்துருக்காரு. கக்கனும் எம்ஜிஆரை பார்த்தார், ஒன்றுமே பேசலை, பேசாமல் உட்காந்துட்டார். ஆனால் எம்ஜிஆர் கக்கனை பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கு. அப்போ டீனை கூப்பிட்டு அவரை தாண்டி போய் அங்கே தரையில் உட்காந்துருக்கார பக்க இது போட்டு பாயை போட்டு அவர் மந்திரி, முன்னாள் மந்திரி கக்கனான்னு மட்டும் கேளுங்க. அவங்க போய் டீன் போய், ஐயா நீங்கள் முன்னாள் மந்திரி கக்கனானு? ஆமான்னு சொல்லி உடனே இந்த டீனை கூப்பிட்டு அவரை முதல்ல ஒரு இது கட்டில் போட்டு தலாணி கொடுத்து அவரை படுக்க வைங்க, அவருக்கு பக்கத்தில் சேரை போடுங்க, நான் வந்து அவரை பார்க்கணும். இது எதுக்கு இது கதை சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வாழ்ந்த நாடு. இன்றைக்கி பாருங்கள், இவங்கெல்லாம் என்ன இறைவன் மேலேயே எனக்கு கோபமாக இருக்கு. அப்போ நேராக எம்ஜிஆர் வந்து அவர் பக்கத்தில் போய் டேபிள் சேரை போட்டு உட்காந்த உடனே, ஐயா கக்கன் சார் நீங்கள் இப்படி வந்து உட்காரலாமா, என்கிட்ட சொல்லியிருந்தா உங்களை நல்ல ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருப்பேன். ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கெலாம் போக என்கிட்ட பணம் இல்லை சார், அதனால தான் இங்கே வந்தேன் நான். அப்போ தான் கேட்குறாரு, எதுக்கு இப்போ சர்வீஸ் கமிஷனுக்கு இதுக்கு ஏன் வந்தேன்னா தொடர்பு இருக்குது. சர்வீஸ் கமிஷனில் இன்றைக்கி 6000 போஸ்ட்டை கேன்சல் 6000 பேர் எழுதுகிற பரீட்சையை கேன்சல் ரத்து பண்ணுறான்னா சுயநலம். அவன் பணம் வாங்கினவன் எவனும் இதில் ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிடுவான், இதை ரத்து பண்ணிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் வைக்கும்போது, எப்போ எங்களுக்கு பதவி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கின பணத்தை சுருட்டிடலாம். அதுதான். அப்போ கக்கன்ட்ட எம்ஜிஆர் கேட்குறாரு, வசதி இருக்குங்களா, என் மனைவி மட்டும் வேலை பார்க்குறாங்க, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உங்கள் பசங்க என்னங்கிறான்? ஒரு பையன் டிகிரி முடித்தான், வேலை இல்லாமல் இருக்கான். அப்போ பாருங்கள், இந்த நான் சொல்கிறது புனிதர்கள்னு சொன்னால் மற்றவங்க என்னென்னு நினச்சிருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் பேசினா நம்ம பையன் வேலை இல்லாமல் இருக்கான், அந்தாங்க அப்ளிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வேலை கொடுங்கயான்னு கூட கேட்கல. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார், உங்கள் பையனை நேராக என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னார், நாளைக்கே வர சொல்லுங்கன்ட்டு போயிட்டார். மறுநாள் பையன் போய் பார்க்குறோம், யார்? எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, சர்வீஸ் கமிஷன் நினச்சா தான் அவனை வேலைக்கு எடுக்க முடியும் அந்த பையனை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, போலீஸ் மந்திரியாக இருந்து நேர்மையாக இருந்த மனிதராயிச்ச கக்கன்
இன்றைக்கி சாப்பாடுக்கே வழி இல்லாமல் தரையில் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் பையனை போலீஸ் அதிகாரி ஆக்கணும். போலீஸ் அதிகாரின்னு ஆக்கணும் என்ன பண்ணணும்? சர்வீஸ் கமிஷனில் பாஸ் பண்ணணும். சர்வீஸ் கமிஷனில் டிஎஸ்பி போஸ்ட்டு. இவர் குரூப் 2 எழுதியிருக்காங்க, குரூப் 1 எழுதுறாரு. சர்வீஸ் கமிஷனில் டிஎஸ்பி அவர்னா குரூப் 1. முதலில் எம்ஜிஆர் சட்டத்தை மீறுகிறார். எதுக்காக மீறினார்? நேர்மையாக இருந்த ஒரு மந்திரி குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. என்னடா எம்ஜிஆர் புராணமாக பாருன்னு சொல்லி இதெல்லாம் சரித்திரம். நல்லவர்கள் இது பண்ணால் நம்ம பாராட்டி தானே ஆகும். அப்போ தான் ஃபோனை எடுக்கிறார். யார்கிட்ட? மகாதேவன், முன்னாள் இராணுவ அதிகாரி, சேர்மன் டிஎன்பிஎஸ்சி. அப்போ கேட்குறாரு, எனக்கு ஒரு இது வேணும், உபகாரம். அவர் என்னங்க நீங்கள் சிஎம்? இல்லை, கக்கன்னு ஒரு மந்திரி நேர்மையாக இருந்தவர், சாப்பாடுக்கே கஷ்டப்படுறார். அவர் பையன் சர்வீஸ் கமிஷனில் எழுதியிருக்காரு, குரூப் 2. ஆனால் அவர் போலீஸ் மந்திரியாக இருந்து நேர்மையாக இருந்தார். அந்த பையனும் போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கணும் டிஎஸ்பியில். இப்போ டிஎஸ்பி போஸ்ட்டு உங்கள் சர்வீஸ் கமிஷனில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நல்ல மனிதரின் பையனுக்கு விதிகளை மீறி உங்களால் டிஎஸ்பி போஸ்ட்டு கொடுக்க முடியுமா? அவர் சொல்கிறாரு, மகாதேவன், என்னங்க போடுன்னு சொன்னால் நாங்கள் போடணுங்க. ஆனால் அப்போ கூட நீங்கள் யார்ட்டையும் பணம் வாங்கிட்டோ இல்லை உங்கள் சொந்தக்காரவங்களுக்கோ சொல்லலையே, அப்போ கூட நாட்டுக்கு நேர்மையாக இருந்த ஒரு மனிதரின் பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இதை கூட செய்யலைன்னா நான் மனிதன் இல்லைன்னு சொல்லி விதிகளை மீறி அன்னைக்கு சர்வீஸ் கமிஷனில் வேறு எதுக்கு பரீட்சை எழுதின ஒருத்தருக்கு கொடுத்தார். சர்வீஸ் கமிஷன் எப்படி இருந்தது? காரணம், தலைவராக போட்டது யார்? ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அப்படி இருந்த சர்வீஸ் கமிஷன் இப்போ எப்படி தலைவராக போடுறாங்க தெரியுமா? 10 கோடி 10 கோடி கொடுத்தா தான் சேர்மன், இவங்க மெம்பர் உறுப்பினர்கள் 5 கோடி, அது எல்லாத்துக்குமே கோடி. கட்சிக்காரனாக இருக்கணும். இப்போ இந்த சினிமாவில் விருதுகள் கொடுத்தாங்கல்ல, திமுக கட்சிக்காரனுக்கெல்லாம் வேண்டியவர். இந்த மாதிரி கோடிகளில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இல்லை, நான் கட்சிக்கு வேண்டியவர்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவன்கிட்ட எங்கே திறமை இருக்கும்? அவன்கிட்ட எங்கே மனசாட்சி இருக்கும்? 6000 பேருக்கு பரீட்சை எழுது நடத்த முடியலைன்னா என்ன அர்த்தம்? திறமை இல்லாத அதிகாரிகளை, உங்களுக்கு கட்சிக்கு வேண்டிய அதிகாரிகளை, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்த அதிகாரிகளை சர்வீஸ் கமிஷன் சேர்மனாகவும் மெம்பராகவும் நீங்கள் போட்டால் எந்த பரீட்சையும் நடத்த முடியாது. எல்லாருமே பணத்தை தானே பார்ப்பாங்க. அதனால் வாங்கிய பணத்துக்கு போட முடியாது, திறமையானவர்கள் விடுவார்கள். அதனால் நிறுத்திடும் அப்படின்னு தான் நிறுத்தப்பட்டிருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அரசியல்வாதிகள் பண்ணின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்படித்தான் செய்திருப்பார். ஜெயலலிதாவோட ஓரளவு பரவாயில்ல. ரிட்டையர்டு டிஜிபி நடராஜன்கிறவரை போட்டாங்க. நடராஜனை பற்றி எனக்கு தெரியும், நேர்மையான மனுஷன். அதாவது அவர் நிர்வாகத்தில் எப்படி இருந்தாருங்கிறது அது தனி விஷயம். நிர்வாகத்திலேயும் ஒழுங்காக தான் இருப்பார், பணம் வாங்க மாட்டார், ஒரு பைசா வாங்க. அவரை ஏடிஎம்கேல எம்எல்ஏக்கெல்லாம் நிறுத்தினாங்க, அவரை போய் போட்டாங்க. அந்த அம்மா நேர்மையான ஆளை போட்டாங்க. இப்படி நேர்மையான ஆளை போடணும்ல. ஒரு ரிட்டையர்டு டிஜிபி திறமையாக இருந்திருப்பார், அப்படி இல்லை நீங்கள் போடணும். அதனால் சர்வீஸ் கமிஷனில் இவ்வளவு கூத்தம் நடந்ததுக்கு நிர்வாகத்தின் இதுதான் காரணம். இந்த மாதிரி பணத்தை வாங்கி கொண்டு ஆஃபீஸர்களை நியமிப்பது, வேலைக்கு பணத்தை வாங்குவது, இதெல்லாம் தான் இந்த மாதிரி பரீட்சை நிறுத்துவதற்கு காரணங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. மற்ற எல்லாரும் வேறு கோணத்தில் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னது தான் உண்மையான கோணம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எதில் யார் கோவப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் சில சமயம் உண்மை சொல்லும்போது சில பேருக்கு எதிராக போகுது, கோவிச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? நான் இந்த இவங்க 17,000 ரூபா பென்ஷன் வாங்கினாங்கன்னு பிரேமலதா அப்படி வாங்கலாமா? 150 கோடி வச்சுருக்கீங்களே, அரசாங்க பணம் இல்லையான்னு சொன்னேன். கோவிச்சுக்கிறாங்க, திட்டி போடுறாங்க. அண்ணாமலை விஷயத்துலேயே நான் சொன்னேன், கேசவ விநாயகம் போட்டு அவர் நல்ல மனுஷன் ஐயா, அவர் விளம்பரம் விரும்பாதவர், அவரை ஏன் அப்படி அனுப்புகிறீங்கன்னு சொன்னேன். அண்ணாமலை கோவிச்சுக்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? உண்மையை சொல்லும்போது கசக்கத்தானே செய்யும். யார் பகம் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. அதனால் சர்வீஸ் கமிஷனில் நடந்தது இதுதான் உண்மைங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய அடுத்தது ராசா, 2G ராசா. அவர் அப்பப்போ பேசுவார் சம்மந்தம் இல்லாமல். 1,76,000 கோடியே திருடினாருன்னு சொல்லி அவரும் கனிமொழியும் வழக்கே இப்போ அப்பீல் இருக்கு. எல்லாம் திருட்டு ராசா, திருட்ட சோறு. ராஜா பாருங்கள், ராசாவை திட்டுறதை விட்டான். அங்கே வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் தமிழ் சோறுங்கிறான். ராசா போனான், தமிழ் ராசா சோறுன்னு சொல்லு, ராசா சோறுன்னு சொல்லு. தமிழனை போய் திட்டினா என்ன அர்த்தம்? அப்படி தமிழனுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்து திருடன்னு சொன்னான்.
ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி பேச்சில், எலெக்ஷன் கமிஷன் திருடன் யாங்கிறார். அதை திருடாமல் பார்க்குற ஒரு தலைவன் எங்கிட்ட இருக்கான் யாங்கிறார். இப்படி பேசினா அவ்வளோ நம்ம உண்மையை சொல்லி தானே. நீங்களே சொல்லுங்கள், எலெக்ஷன் கமிஷன் திருட்டு கமிஷனா? ராசா சார் இந்த வீடியோ பாருங்க. நாமும் ஒப்புக்கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று. ஆனால் தமிழ்நாட்டில் கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை. திருடர்கள் இருக்கிறார்கள், ஆனால் திருடாமல் பார்த்துக் கொள்கிற ஒரு தலைவனை தமிழ்நாடு தான் பெற்றிருக்கிறது. அதனால் இத்தனை கூட்டம். அப்போ எலெக்ஷன் கமிஷன் திருட்டு கமிஷனா? பதில் சொல்லு. எலெக்ஷன் கமிஷன் எப்படி திருட்டு கமிஷனாக இருக்கும்? நீங்கள் திருட்டு ஓட்டு போட்டதை கண்டுபிடிச்சி 97 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள்னு சொல்லி அவங்க பேரை நீக்கினான். அப்போ நேர்மையான கமிஷன் ஆச்சு. திருடர்கள் நீங்கள் தானே. இந்த 97 லட்சம் ஓட்டையும் போட்டது யார்? நீங்கள் தானே. அப்போ திருடர்கள் நீங்களா எலெக்ஷன் கமிஷனா? 26 லட்சம் பேர் செத்தம் இருக்கான், செத்தம் ஓட்டெல்லாம் போடுறீங்க. அவன் செத்தம் ஓட்டை நீக்கிட்டான். அப்போ அவனை போய் திருடன்னா யார்? திருடுறது பூரா நீங்கள் தானே. அதுவும் அவர்கள் திருடாமல் பார்த்து கொள்ளும் ஒரு நல்ல தலைவர் கிடைத்திருக்கிறார் ஸ்டாலின் சொல்லி. திருடாமல் பார்த்துக்குவார். இப்போ ஒவ்வொரு மந்திரியும் கொள்ளையடிக்கிறதுல கட்சிக்கு இவ்வளவு, என் குடும்பத்துக்கு இவ்வளவுன்னு கமிஷன் வாங்குறாரு. ஒரு மந்திரி இதுக்கு போனார் ஜெயிலுக்கு. அவருக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுத்து இலாக்கா இல்லாத மந்திரி பதவி கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம வண்டவாளம்புரம் வெளியில் வந்துடும், நம்ம வாங்கின லஞ்சமெல்லாம் வெளியில் வந்துடும்னு பண்ணார். ஆக ஒவ்வொரு மந்திரியும் ஏவலை கொள்ளையடிக்கிறான்னா பங்கு இவருக்கு போயிடுது. அப்போ பங்கு இவருக்கு போகிறதுனால தான் ஒவ்வொரு மந்திரியும் தைரியமாக இருக்கான். எம்ஜிஆருக்கு ஏன் பயந்தான்னா பங்கு அவருக்கு போகல, பங்கு அவருக்கு வாங்கலை, அதனால தான் கூப்பிட்டு உதைச்சாருன்னு பயந்தான். இவருக்கு பங்கு போகிறதுனால அவருக்கே பங்கு போகுது, குடும்பத்துக்கு போகுது, இதுக்கு போகுது. நமக்கு ஒரு 50%, அவருக்கு 50%. அதனால் தைரியம் அடின்னு தான் கேஎன்ஆர் போன்றவர்கள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருடாமல் பார்த்து கொள்ளும் ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார்னா இதை விட பொய் அண்டப்புழுகு ஆகாசப்புழுகு. எலெக்ஷன் கமிஷனை திருடன்னு சொல்கிறது அண்டப்புழுகு. உங்கள் தலைவர் யாரும் திருடாமல் பார்த்து கொள்வாருங்கிறது ஆகாசப்புழுகுன்னு சொல்லுவான். அதனால் ராசாவுக்கு சொல்கிறேன், மழைபடி உலர ஆரம்பிச்சிட்டீங்க, யோசித்து உண்மையை மக்களுக்கு தெரிவியுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.